எஸ், we are made for each other. உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுல இல்லைன்னா எங்க அம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஒரு 4 ஆப்பம் கூட. கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போயிடுவேனா? நாளைக்கு தரமா? கடனா இல்லப்பா. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு. ஏமா வாடிக்கைக்காரன் இல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போம். என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு, பாக்குறேன். பாக்குறதுன்னா அந்த ஆப்பத்தை திங்கிறது. ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். 2 கையே பாரு. பையில காசு இருக்குல்ல? சேம். அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்டேன். இங்கிலீஷ் படிச்சாளா நீ? யா. ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ. இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே. அட அதுவும் இங்கிலீஷ் தான். நல்லதுன்னு அர்த்தம். யா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்னைய அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற விலை தெரியுமா உனக்கு? ஆயா, செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு ஆயாட்ட கொடுக்கவா? ஆப்ப காசா ஏன்ட்ட கொடுத்துரு, தண்ணி காசா ஆயாட்ட கொடுத்துரு. தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கினியா? நான் இந்த தண்ணிய சொல்றேன். நல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயா 4 கிலோ நடந்துல போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ். அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்பக்கடை நடத்தலாம். இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். என்ன கோபி, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ராதா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலேயும் பாசம் வச்சது இல்லையா? பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. கோபி, உங்களை நேத்திக்கு தான் சந்திச்சு பேசினேன். ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ராதா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கோபி, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்டதில்ல. உண்மைதான். ஏதோ விட்ட குறை தொட்ட குறை. என்னாச்சு கோபி? கண்ணுல மண் வந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கையிடுங்க கோபி, பிளீஸ். காலேஜ்ல இருந்து வரலையே? ஆமா, அவளை நீ பாக்கலையா? ஒரே தலைவலிமா, அதான் காலேஜ் போல. உட்காருமா, இப்ப வந்துருவா. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. எப்படா அவ காலேஜ் படிப்பு முடியும்னு இருக்கு. ஏமா அப்படி? பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லம்மா. ஒரு கடுதாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா? அதெல்லாம் பழைய கால தத்துவமா. இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச. அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு. என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடான்னு இருப்பேன். கைவசம் மாப்பிள்ள வச்சிருக்கீங்களோ? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் இவ அளவுக்கு படிக்கல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னமா இருக்கு? நடக்கிறதானே நடக்கும். ஆமா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பயப்படாதீங்கம்மா, அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான்.
நீங்க ஏன் உள்ள வரல? எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேண்டுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குள்ள ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொளுத்தும். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? ஆ. அப்போ ஒண்ணு செய்வோமே. என்ன? மே மாசத்துல வேணா அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. Close. ஏங்க, கல்யாணங்கிறது அது மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா? சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். ராதா, என் ரூமுக்கு வந்ததே இல்லையே, வாயம் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உட்காராதா, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் a சேஞ்ச். உட்கார் ப்ளீஸ். என்ன பிடிச்சிட்டு விட மாட்டேன். வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல. This is too much. அவங்கள பாத்தியா? இத பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல? சங்கடம் தான், ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? விரல் கூட இல்லாம வீங்கி விடியறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா. கையே இல்லாத அவனுக்கு கையா காளையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன். ராதா, நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா நான் குஷ்டரோகியா இருக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பிடணும். அங்க பாரு. வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? சரி கொம்பு இருக்கு சாமியோ, வாங்கிக்க சாமியோ. ஏங்க பாசுமணி ஊசுமணி இருக்கு சாமி. நீ பௌர்ணமி சாமியோ, சாயங்காலங்களுக்கு கண்ணால சாமியோ. ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டா சாமி. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நாளைக்கு நடக்கு சாமியோ. அப்ப அந்த பாசிமணி வாங்கிக்கிறாதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாமி அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்தை கட்டுப்பட்ட சாமி சாமியா. வாங்க போலாம். ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷன் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்தில இருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, ஆராச்சே. நான் ஒரு மடையன். இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லன்னா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான், உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள்,
கையெழுத்து மறைகின்ற நேரம். கண்ணு கிட்டிய தூரம் அளவே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பார்க்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையசைத்து டாட்டா காட்டினான். கோபி, what do you mean? நத்திங். துணிகள் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இட்டுட்டோன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். பெரியம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு தான் வந்துருவேன். என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே லேட் ஆச்சு, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இவங்க கேட்கறத செஞ்சா புண்ணியந்தாய். பெரியவர் கேட்கறாருல, போயிட்டு உடனே திரும்பிடுவான். என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலையே, ஆஹா, ஆஹா. தாகமில்லை, தாகமில்லை, தண்ணி குடிச்சா திரவில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலையே, ஆஹா, ஓஹோ, ஏக்கமில்லை, ஏக்கமில்லை, ராத்திரியா தூக்கமில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலையே. தொட்டு பூழிக்காம கட்டி அழைக்காம தீராத தாகம் இது. தொட்டு பூழிக்காம கட்டி அழைக்காம தீராத தாகம் இது. என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலை, ஆஹா, ஓஹோ, தாகமில்லை, தாகமில்லை, தண்ணி குடிச்சா திரவில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலை. வானங்கருத்தாச்சு, மேகம் தேரண்டாச்சு, காத்து குளிந்தாச்சு. வானங்கருத்தாச்சு, மேகம் தேரண்டாச்சு, காத்து குளிந்தாச்சு. என்னன்னு தெரியலையே, ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலையே, ஆஹா, ஓஹோ,
தாகமுன்னா தாகமில்லை, தண்ணி குடிச்சா தீரவில்லை, என்னன்னு தெரியலையே. ஆஹா, ஓஹோ, என்னன்னு புரியலையே. கார்பரேட்டர் ஃப்ளோட் பஞ்சர் ஆயிடுச்சு சார். நாளைக்கு வாங்கி போட்டு தான் வண்டி எடுக்க முடியும். மெட்ராஸ் போறதுக்கு இப்ப பஸ் இருக்குமா? இந்த நேரத்துக்கு மேல ஏதுமா பஸ்? பக்கத்துல லாட்ஜ் இருக்கு, தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில வந்து வண்டி எடுத்துட்டு போலாம். வேற வழி போங்க. வா. ம். இதுக்கு காதலியோட பதில் என்ன தெரியுமா? தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனபின் என்னை சேர்த்திரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ். சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூனைக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னுட்டான். வெரி குட். ராதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி படுங்க. ராதா, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது, ரொம்ப டயர்டா இருக்கு. ராதா, இங்க வாயேன். கம் அண்ட் see. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிலாவையே பார்த்துட்டு இருக்கலாம் போல தோணல? அதுக்கு ரூமே எடுத்துக்க வேண்டாம். அங்க என்ன பார்வை? அதே மாதிரி இங்கே இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். கற்பனைய ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். ராதா, வர மே மாசம் நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணி போறோம்ல? இப்பயே உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆன்சர் டு மை பாயிண்ட். ஆமா, கல்யாணம் செஞ்சுக்க போறோம். எந்த பக்கத்துல இருந்து என்ன தடை ஏற்பட்டாலும் அதை உடச்செறிஞ்சு நம்ம ஒண்ணாயிடும் இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்காங்க. அதை முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ கோபி, நாட் நோ. ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இல்ல. I must have it now. கோபி, ராதா, நோ கோபி. ஐம் சாரி. நீங்க என்ன போஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கதவை தாப்பா போட்டுக்க, நான் வெராண்டாவில் படுத்துக்கிறேன். வேணாம் கோபி, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கோபி, கல்யாணத்தை பத்தியும் முதலிரவை பத்தியும் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்தணர்கள் மந்திரம் ஜபிக்க, மங்கள வாத்தியம் இன்னிசை முழங்க, பந்தமித்திரர் அட்சதை தெளிக்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க கை என் தோள்ல பட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு நாம மணவரைய சுத்தி வருவோம். நான் அம்மைய மிதிச்சு அருந்ததிய பார்ப்பேன். என் கால் விரல்ல மெட்டிய போட உங்க கை விரல்கள் தடுமாறும். என்னோட ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் தீர்த்துக்கிற அந்த முதலிரவும் வரும். அலங்கரிக்கப்பட்ட கட்டல்ல நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. 4 பெண்கள் என்ன உள்ள தள்ளி விடுவாங்க. நான் பால் சொம்போடு உங்க பக்கத்துல வருவேன். நீங்க சொம்ப வாங்கி வைப்பீங்க. நான் படார உங்க கால்ல விழுவேன். நீங்க என் தோளை பிடிச்சு தூக்குவீங்க. அப்படியே கட்டி அடிச்சுக்குவீங்க. நான் வெக்கத்துல உங்க நெஞ்சில முகத்தை புதைச்சுக்குவேன்.
இதெல்லாம் இல்லாம எங்கேயோ யாருக்கும் தெரியாம ஒரு மூணாந்தர லாட்ஜ்ல விபத்து மாதிரி இது நடக்கணுமா? ஐம் சாரி ராதா, என்ன மன்னிச்சிடு. ஆசை அடக்க முடியாம எனக்கு மனைவியாக போறேங்கிற உரிமையில உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். அது தப்புன்னு இப்ப மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். இது ஒரு கெட்ட கனவை நினைச்சு நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். I know. My Gopi is a gentleman. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு நாள் ராத்திரி பூரா வெளியே தங்கிட்டு வருவேன். போனது போனி அப்படியே தொலைஞ்சு போயிருக்கலாமே. உன்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் முகத்துல கரிய பூசி தேடி பாரு. அம்மா, நேத்து உன் மாமா வந்திருந்தாரு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்ப புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எவ்வளவு பெரிய கத்தி என் கழுத்துல விழ காத்திருக்குன்னு. இந்த ஆபத்துல இருந்து இதை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. யார் இது? பேரு ராதா, பெண்கள் கல்லூரியில BA ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம் ஐயா. இருக்கட்டும். ஐயா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓஹோ, உங்ககிட்ட கேட்டு முடிவு சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அழகா அடக்கமா இருக்குது. தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். அமோகமா இருக்கு. வெகு. ஆசிரமத்துல வளர்ற குழந்தை. வாமா. குழந்தைன்னா ராதாவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே, அவசியம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுப்பா. ராதா, ஓமா.